திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். குறள் எண் 256. திணற்பொருட்டால் கொல்லாது உலகினில் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில் அப்படிங்கிற. அதாவது திங்கிறவங்க இருக்கிறதுனால தான் விற்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறார். விலை பொருட்டால் ஊனை தர்றவங்க, காசுக்காக ஊனை தர்றவங்க இந்த உலகத்தில் தின் பொருட்பால் சாப்பிட்றதுக்கு ஆளுங்க இருக்கிறதுனால தான் கொல்றாங்க அப்படின்னு யார் ஊனை சாப்பிட்றானோ அவனை முதல் குற்றவாளி ஆக்குறார். உண்மையிலே புலால் கடைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கடைகளை உடைச்சி பிரயோஜனம் இல்லை, கடை விற்கிறவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ மது இதுக்கு விளக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டை நம்ம எல்லாரும் போய் கேட்குறோம். ஆனால் மது விலக்கல் அப்படிங்கிறது கடைகள்லாம் எடுத்தால் மட்டும் சரியாகுங்களா? இவன் கள்ளச்சாராயம் குடிச்சே செத்து போவான். அதுக்கு எங்கே வேணும் கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் கண்ட்ரோலும் நம்ம இடத்துல வேணுங்கிறார். யார் நம்ம சாப்பிட மறுத்தோம்னா அப்போ அந்த பண்டத்தோட விலையும் சரசரன்னு குறையும். இனிமேல் யாரும் அதை உற்பத்தியும் செய்ய மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார். சும்மா இந்த ஆங்கில பழமொழி இருக்குது பாருங்கள், ஓப்பன் டோர் டெம்ஸ் ஈவன் எ செயின்ட். அதாவது ஒரு திறந்த கதவு ஒரு துறவியை கூட கவருமா. இப்படிலாம் சொல்லி நம்ம மனசை ஏமாற்றிக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீட்டில் நிறைய பூக்களாக பூத்து குலுங்குது. உங்கள் கண்ணுக்கு பார்வைக்கு அழகாக இருக்குங்க, பார்த்துட்டு அப்படியே போங்க. அதையே பறித்து முகர்ந்து கசக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அப்போ குளறுபடிங்கிறது நம்ம எண்ணத்தில் தான் இருக்கே தவிர அந்த வீட்டில் இருக்கிற இயற்கை பொருளை இல்லை. மகாபாரதத்தில் கூட பாருங்கள், கிருஷ்ண பரமாத்மா துரியோதனை குறை சொல்ல மாட்டார், வளர்த்த திருதராஷனை தான் சொல்வார். கூடவே இருந்து என்கரேஜ் பண்ணது அவன்தான். எல்லா அதிகாரமும் இருந்து அவன் சரியாக செயல்படலை. அவன் மனசு போன வழிக்கு போனதுனால தான் மொத்த மகாபாரத போரே ஆச்சு. அது மாதிரி நீங்கள் புலால் நான் உண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு ஆளுங்க விற்க போகிறாங்க? குறள் எண் 257. உண்ணாமை வேண்டும் புலா அல் பிரிதொன்றன் புன்னது உணர்வார் பெறன் அப்படிங்கிறார். உண்ணாமை வேண்டும், சாப்பிடக்கூடாது. எதை? புலால. பிரிதொருத்தன் இன்னொருத்தனுடைய புன்னது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டீனா அப்படிங்கிறார். அதாவது புண்ணுன்னு என்னங்க, எங்கேயா ஒரு இடத்துல அடிபடுது, ஒரு வெட்டு காயம், அதை புண்ணுங்கிறோம். அப்போ அதே மாதிரி இறைச்சி என்னங்க, வெட்டி தானே எடுக்கிறாங்க. அப்போ அது இன்னொரு உடம்புடைய புண்ணு அப்படிங்கிறத நீ அறிவால் அறியறது கூட சொல்லலை, உணர்வால் உணர்ந்துக்கணும்னு சொல்கிறார். ஒரு புண்ணில் என்னெல்லாம் இருக்குங்க, ரத்தம் வடி, அதை பார்க்கவே நமக்கு அருவருப்பாக இருக்கிறது இல்லையா? அந்த புண்ணை எங்கேயாவது நம்மளால் சாப்பிட முடியுமா? சாப்பிட்ற நீ புலால் உண்றதுன்னா அந்த புண்ணை தான் சாப்பிட்றேங்கிறத உணர்ந்துக்கோ அப்படிங்கிறார். கரெக்டு தானேங்க? அந்த இறைச்சியோடைய நாற்றத்தை போக்குறதுக்கு எவ்வளோ தூரம் அதை வாஷ் பண்ணுறாங்க, எதுக்குள்ளாரெல்லாம் போடுறாங்க, ஆனாலும் அந்த நாற்றம் இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறாங்க? இன்னும் மேலே மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு அந்த நாற்றம் தெரியாதவாறு மறைத்து தான் தரப்படுது. அதே மாதிரி ஒரு புண்ணை அப்படியே விட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு அரை நாள்லேயே அதுக்குள்ளாரது ஜேர்ம்ஸ் டெவலப் ஆகும், பூச்சிகள் புழுவே புழுக்கும். அந்த மாதிரி தான் இறைச்சியும். அதுக்குள்ளார இருக்கிற அந்த ஜேர்ம்ஸ் எல்லாமே உங்கள் வயிற்றுக்குள்ளார தானே போகுது. அதனால் இதை உணர்ந்து புலால் உண்ண மறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். குறள் எண் 258. செயிரின் தலை பிரிந்த காட்சியர் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன். செயிரின் தலை பிரிந்த காட்சியர், மயக்கத்திலிருந்து மாறுபட்ட புத்தி தெளிவானவங்க. உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன், அவங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு தலை இல்லாத உயிரற்ற உடலை அப்படிங்கிறார். அதாவது தெளிவான சிந்தனை, மயக்கம் இல்லாமல் தெளிவான சிந்தனை உனக்கு இருந்ததுன்னா நீ என்ன செய்வ? தலை இல்லாத அந்த உயிரற்ற உடலை எங்கேயாவது சாப்பிடுவியா? பிணத்தை தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு உயிர் போன உடல் நம்மளுடைய சொந்த சுற்றமாக இருந்தாலும் அதை பிணமாக தானே கன்சிடர் பண்ணுறோம், அதுக்கிட்ட போக மாட்டேங்கிறோம். கொஞ்சம் அருவருப்பு இருக்குது, பயம் இருக்குது, அதை தள்ளி செப்பரேட்டாக வைக்கிறோம். நம்ம மனுஷ சொந்தங்களுக்குள்ளாரே நாம் இப்படி பார்க்குறம்போது மற்ற உயிர் இல்லாத அந்த ஜீவராசிகளுடைய தலையில்லாத உயிர், அதாவது தலைங்கிறது இங்கே உயிர்னு சொல்கிறார், உயிர் இல்லாத அந்த உடம்பை எப்படி உன்னால் சாப்பிட முடியுது? தெளிந்த சிந்தனையுடைய யாரும் அதை செய்ய மாட்டாங்க, பிணத்தை சாப்பிட்றதுக்கு சமானந்தாங்கிறத புரிஞ்சுக்கோங்கிறார். குறள் எண் 259. அவி சொறிந்த 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று அப்படிங்கிறார். அதாவது அவி சொரிஞ்சு நம்மளுடைய நெய்யெல்லாம் ஊற்றி 1000 யாகம், வேட்டலுங்கிற யாகங்கள் செய்த காட்டிலும் ஒன்றன் ஒரு உயிரை சாகடிச்சு சாப்பிடாமல் இருக்கிறது நன்று அப்படின்னு சொல்கிறார்.
இப்போல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா, கோயிலெல்லாம் யாகங்கள் பண்ணுறாங்க, மழை வேண்டி, வேறு இந்த ஊரில் பஞ்சம் அந்த மாதிரிலாம் தட்டுப்பாடு இல்லாமல் சுபிட்சம் வரணுன்ட்டெல்லாம் நிறைய யாகங்கள் பண்ணுறாங்க. யாகம் பண்ணுறம்போது என்ன செய்கிறாங்க, நெய் மாதிரி பழங்கள், புடவைகள் அப்படிங்கிற சில பொருட்களெல்லாம் அதில் விட்டு தீயை நல்லா வளர்த்து பயங்கரமாக 1000 யாகம் பண்ணுறதோடைய பலனை நீ ஒரு உயிரை கொன்று சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கிடைக்கும்னு கம்பேர் பண்ணி சொல்கிறார். புலால் சாப்பிட்றது நீ ஒரு புண்ணை சாப்பிட்றதுக்கு சமானம், அது ஒரு பிணத்தை சாப்பிட்றதுக்கு சமானம்னு சொல்லியவர், நீ சாப்பிடாம இருந்தீன்னா உனக்கு 1000 வேள்வி யாகம் பண்ணதோட பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சும் கொடுக்குறார். அடுத்த குறளில் ஒரு படி மேலே போய் அவனுக்கு கிடைக்கிற நன்மையை சொல்கிறார். 260 கொல்லான் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறார். கொல்லான் புலானை மறுத்தானை, கொல்லவும் கூடாது, புலாலை சாப்பிடாமே இருக்கணும். கைகூப்பி எல்லா உயிரும் தொழும், எல்லா உயிரும் அந்த மாதிரி உள்ள ஒரு ஆளை கைகூப்பி சல்யூட் அடிக்குமா. ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், நமக்குள்ளார இரக்கத்தன்மை, கருணை, அருள் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆகுது. அந்த ஊனை, அந்த புண்ணை சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வயிறும் நல்லா இருக்குது, மனசும் தெளிவான சிந்தனையோடு இருக்குன்னு அர்த்தம். சாத்வீக உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா அப்போ அந்த ஒரு ஆளுடைய நடத்தையும் ரொம்ப நன்னடத்தை ஆகும். அப்போ அவனை போகிற வரவங்க எல்லாருமே கைகூப்பி தொழதானே செய்வாங்க. நமக்கே பாருங்களேன், ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஆள் போச்சுன்னா ஒரு வைப்பு வரும், ஒரு குட் மார்னிங், ஒரு புன்சிரிப்பு அப்படின்னு சொல்லதானே தோணுது. மனதையும் உடலையும் மயக்குகின்ற, கெடுக்குகின்ற இந்த புண்ணு நமக்கு கண்டிப்பாக வேண்டாங்க. திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு உயிரை கொல்ல வேண்டாம். நம்ம நினைக்கலாம் அது எப்படி எல்லா உயிரும் நமக்கு கும்பிடு போடும்னு. ஆனால் ஒரு சொல்லுவாங்க பாருங்களேன், மனசு வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்துன்னு. வயிறு நிறைய சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த வயிறு நம்மளை அறியாமல் வாழ்த்து தான் செய்யும். அதுபோல் எந்த உயிரையும் கொல்லாமல் இருந்தோம்னா, அதாவது சாப்பிட்றதுக்காக கொல்லாமல் இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக அடுத்தவங்க மதிப்பாங்கங்கிறது உறுதி. வாழ்க தமிழ், வளர்க அறம். நன்றி.